வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கிறார். வந்தவர் கோயம்புத்தூரில் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் பார்க்க விரும்புகிறேன். அதாவது விஷயம் அங்கே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுத்து ஓடுது, அதை குறித்து தகவல் தெரிவிப்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அமித்ஷா சொல்கிறார். நான் தமிழ்நாட்டில் அது குறித்து என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அமித்ஷாட்ட எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இப்போ கள்ளச்சாராயம் குறித்து அல்லது தமிழ்நாட்டில் அரசாங்கமே சாராய கடை நடத்துது, அதற்கு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிலேருந்து நீங்கள் உட்பட எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நல்லது. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் ட்ரம்பை சந்திக்கிறதுக்கு மோடி போயிருந்தார் இல்லையா? உங்களுடைய உற்ற நண்பர் மோடி போயிருந்தார். போனவர் என்ன பண்ணார்? போனவர் இந்தியாவில் அமெரிக்க சாராயத்தை இறக்குமதி செய்கிறதுக்கு 150% 50% வரி குறைப்பு செய்தார் மோடி. செஞ்சாரா இல்லையா அமித்ஷா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே இதை செஞ்சீங்க. இதை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு வடை சுட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ கள்ளச்சாராயம், இந்தியாவிலே கள்ளச்சாராயத்தில் அதிகமாக இறந்து போகக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்று குஜராத். குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு இருக்குது. பூர்ண மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் நிறைய பேர் கள்ளச்சாராயத்தினால பலியாகிட்டு இருக்காங்க. உங்கள் சொந்த மாநிலம், அங்கே உங்களால் எதுவும் செய்ய முடியல. சரி, அதை கூட விடுங்களேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சமீபத்தில் ஒரு கள்ளச்சாராய நிகழ்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த கள்ளச்சாராயத்தை தயாரிப்பதற்கான ஒரு வேதிப்பொருள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது அப்படின்னு செய்திகள் வந்தது. பாண்டிச்சேரியில் யாருடைய ஆட்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உங்கள் ஆட்சி தான். உங்கள் ஆட்சி தான் பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து தான் கள்ளச்சாராயத்திற்கான வேதிப்பொருள் தமிழ்நாட்டிற்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன், கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் இந்திய மாநிலங்களிலேயே முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மறக்க முடியுமா? இப்போ சமீபத்தில் நடந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்வு உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? முடியாது. சரி, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டீங்க போல இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, போதைப்பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இதை கேட்கும்போது தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் கொஞ்சம் சிரிப்பாங்க. மோடி, அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸையும் பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இன்னொரு நண்பர் அதானியினுடைய துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் எவ்வளவு அப்படிங்கிறது உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து ஒரு வழக்கோ ஒரு விசாரணையோ இல்லை அதானி வீட்டுக்கு ஒரு இடியோ அல்லது ஒரு சிபிஐயோ எதுவுமே போனதாக வரலாறே இல்லை. இன்றைக்கு மோடியினுடைய கட்டுப்பாட்டில் ஏர்போர்ட் இருக்குது, மோடியினுடைய கட்டுப்பாட்டில் துறைமுகங்கள் இருக்குது, மோடியினுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லை பாதுகாப்பு இருக்குது. இதை எல்லாத்தையும் மீறி இந்தியாவுக்குள்ளே போதைப்பொருள் வரணும்னா எப்படி சாத்தியம்? போதைப்பொருள் இந்தியாவில் தயாரிக்கக்கூடாது, சட்டவிரோதமான செயல். ஆனால் இந்தியாவில் இந்த அளவிற்கு போதைப்பொருள் புழங்குது அப்படின்னா இந்த எல்லைகளை கடந்து, துறைமுகங்களை கடந்து, விமான நிலையங்களை கடந்து தான் உள்ளே வரணும். ஆனால் இதனுடைய பாதுகாப்பெல்லாம் உங்கள் கைகளில் தான் நாங்கள் இந்திய மக்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அதை தாண்டி எப்படி உள்ளே வரும்? இப்போ மணிப்பூரில் உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட ஒரு செய்தி, அங்கே இராணுவம் ஜனாதிபதி ஆட்சிக்கு பிறகு இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு. இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய கஞ்சா பயிரிடப்படக்கூடிய நிலங்களில் இருந்த கஞ்சாவை எல்லாம் அழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அப்போ அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பில் இருந்தது உங்கள் ஆட்சி தான், பிஜேபி ஆட்சியில். அப்போ கஞ்சா பயிரிடுறது தான் தொழிலாக இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இராணுவம் போய் அங்கே இருக்கக்கூடிய கஞ்சா வயல்களை எல்லாம் அழிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. இங்கே நீங்கள் ஆனால் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாடுது அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், போதைப் பொருட்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதும், போதை குற்றவாளிகளை அதிகமாக கைது செய்திருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. மறக்க முடியுமா உங்களால்? மறக்க முடியாது. சரி, இதையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிச்சு விட்ருங்க. நீங்கள் என்னென்னா, நீங்கள் வடை சுடுவீங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் வழக்கம் போல் இதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் ஓடிடுறது வழக்கம். ஏன்னா இங்கே உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஏதாவது ஒன்று பேசுகிறது. சரி, அடுத்தது நீங்கள் என்ன, தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்படும். யார் சொல்கிறது? மோடியும் அமித்ஷாவும் பாஜகக்காரனும் சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் பேர் வழிகள் இவர்களெல்லாம் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. மற்ற கட்சியில் ஊழல் செய்த நபர்களெல்லாம் பாஜகவிற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் ஊழலற்றவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். அப்படி ஒரு நிகழ்வு இந்திய வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? ஒருத்தர் 2 பேர் போயிருக்கலாங்க. கூட்டமாக ஊழல் செஞ்ச நபர்கள் ஒன்றும் இல்லை. மகாராஷ்டிராவில் ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர் சொன்னார், இனிமேலாம் நான் நிம்மதியாக படுத்துருவேன், தூங்குவேன், நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன், இனிமேலாம் என்ன இடியோ சிபிஐயோ நெருங்க மாட்டாங்கன்னு சொன்னது அமித்ஷா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லுங்கள். சரி, திமுக இங்கே ஊழல் செய்யுது,
சரி, ஊழல் செய்யுதுன்னா ஆதாரத்தை கொடுங்க. உங்கள் கையில் இல்லாத அமைப்புகளா? தூக்கி உள்ளே வைங்க, சொல்லுங்கள், ஆதாரத்தை கொடுங்க. இதெல்லாம் ஊழல் நடந்திருக்கு, கொடுங்க. 11 வருஷமாக நீங்கள் தானே இருக்கிறீங்க ஆட்சியில். ஏதாவது பண்ண முடிஞ்சுதா திமுகவை? ஊழல் செஞ்சான்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆதாரம் கொடுக்கணும். செஞ்சான்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ ராஃபேல் ஊழல்லேருந்து நம்ம ஒரு நீண்ட பட்டியல் போடலாம் இல்லையா? ஊழல் இல்லாமல் ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, தேர்தல் பத்திரம் மூலமாக மிகப்பெரிய அளவில் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க பிஜேபி இல்லையா? இப்போ கொள்ளையடித்து ஊழல் செய்திருக்காங்க அப்படிங்கிறது அம்பலமான விஷயம். உங்களை தண்டிக்கலை, சந்திரசூட் வந்து தண்டிக்கலை, அது வேறு. இதெல்லாம் நடந்தது. ஆனால் நீங்கள் ஊழலை பற்றி இங்கே வந்து பேசுகிறீங்க. ஒரு சமீபத்தில் கூட இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமான ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய பிஜேபிக்காரனுக்கு 200 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பத்திரிக்கையில் பார்த்தோம். நம்ம யோசிச்சு பாருங்கள், இந்த 11 வருஷத்தில் பாஜக நீங்கள் வந்து இங்கே வந்து ஊழலெல்லாம் பேசுகிறீங்க. என்ன அமித்ஷா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் வடை சொல்லலாமா? கனிம வள கொள்ளையாம், கனிம வள கொள்ளை நடக்குது. சரி, கனிம வள கொள்ளைன்னா நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை வச்சு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல், அது முருகனுடைய மலைன்னெலாம் சொல்லி இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மதவெறி அரசியலை தூண்டுவதற்கான அதே முயற்சியில் தான் டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கனிம வள கொள்ளை நடத்துவதற்காக நீங்கள் வந்து எவ்வளவு பாடுபட்டீங்கன்னு தெரியும். பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாரும் போராடினதுனால கடைசியில் மோடி அதை வாபஸ் வாங்கினார் அப்படிங்கிறது தெரியும். கனிம வள கொள்ளை நீங்கள் மணிப்பூரில் இன்றைக்கி எதற்காக இன்றைக்கி அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க? கலவரத்தை பார்த்து அதை அடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அங்கே குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான கனிம வளங்கள், அந்த கனிம வளங்களை மெய்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் கூக்கியை முழுசாக எழுப்பி வெளியே தள்ளிட்டு அந்த கனிம வளங்களை எல்லாம் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கான திட்டம் தானேன்னு எல்லாரும் தான் எழுதுகிறாங்க. இங்கே வந்து கனிம வள கொள்ளை அப்படி இப்படின்னு. சரி, கொள்ளை நடக்குதுன்னா ஆதாரம் கொடுங்க, கொடுத்து நீங்கள் ஆதாரத்தை காட்டி உங்கள் கையில் இருக்கிற அதிகார அமைப்புகளை வச்சு தூக்கி உள்ளே போடுங்க. அது ஏன் நடக்க மாட்டேங்குது? கொள்ளைன்னு நீங்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா அமித்ஷா? நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு ஏதாவது வடை சுட்டா அதை நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அடுத்தது என்ன சொல்கிறீங்க? தொகுதி மறுசீரமைப்பு. முதல்வர் தவறான மு.க. ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறாராம். அவர் தவறான தகவல்களை பரப்பவில்லை. அவர் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்திய மாநிலங்களுடைய வாழ்வுரிமையை, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன வேணாலும் செய்வீங்க நீங்கள். போகிற போயில் வச்சுருந்தீங்களே, அங்கே செங்கோலை கொண்டு வச்சுருக்கீங்க. செங்கோல் எதற்காக? ஜனநாயகத்தில் செங்கோல் எதற்கு? மன்னராட்சிக்கு தான் செங்கோல். ஜனநாயகத்திற்கு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் அதான் உள்ளே இருக்கணும். செங்கோலை கொண்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய ஐடியா என்ன? எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் செங்கோலை கொண்டு வச்ச பிறகு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? 40க்கு 0 இல்லையா? அடுத்த தேர்தலில் ஒத்த ஓட்டு பாஜக. அப்போ இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை இப்படியெல்லாம் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் வந்து பயிற்சி எடுத்த ஆர்எஸ்எஸில் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி தமிழ்நாட்டுக்கு பத்தாது. நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கோ மோடிக்கோ ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய பயிற்சி தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸையே அப்படி கிழித்து தொங்க விடக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்கே உங்கள் பாச்சா எல்லாம் பலிக்காது. வடை தான் சுட்டுட்டு இருக்கணும். 100 வருஷமாக வடை சுடுறீங்க. 100வது வருஷம் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு 100 வருஷத்தை கொண்டாடக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய இடம் என்னென்னா 0. இதுதான் தமிழ்நாடு. அதனால் இங்கே வந்து வடை சுடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.